வணக்கங்க. இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் வந்து சில பூக்களை பார்க்கலாம். இது பன்னீர் பூ 2 பூ கிடைச்சது. அப்புறம் இது வந்து ராமர் பானமல்லி. ராமர் பானமல்லி பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பூக்களாக இருக்கும். ஒவ்வொரு பூவும் அவ்வளோ நீளமாக இருக்கும். இது வந்து பவழமல்லி. பவழமல்லியும் பார்த்திங்கன்னா ஒரு 10 15 பூ அந்த மாதிரி தினமும் கிடைக்கிது. இது ஒரு 12 இன்ச்சு க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். அதுலேயுமே எனக்கு நல்ல பூக்கள் கிடைக்கிது. நல்ல ஒரு மணமாக இருக்கும். சாயங்காலத்துக்கு அப்புறம் மாடிக்கு வந்தோன்னா அவ்வளோ ஒரு வாசத்தோட ரொம்ப நல்லாயிருக்கும். மாடியே ஒரு நறுமணத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கும். காலையில் எடுத்து நாங்கள் சாமிக்கு பயன்படுத்திக்குவேன் இந்த பூவை. நல்ல இரவில் பூக்கக்கூடிய பூ இது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்தி மந்தாரன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பூ இது. இது வந்து டபுள் கலர் அந்தி மந்தாரை. ரொம்பவே அழகாக இருந்தது. இது வந்து விதை பகிர்வுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு பூக்களை வந்து நான் பறிக்கிறதில்ல. கொஞ்சம் விதைகள்லாம் சேகரிச்சுட்டு அதுக்கப்புறம் பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நான் விதைக்காக இந்த பூக்களை எல்லாம் பறிக்காமல் விட்டுருக்கேன். பார்க்கவும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா செண்பகப்பூங்க. ஆரஞ்சு கலரில் பார்த்திங்கன்னா ஒரு செண்பகப்பூ ரொம்ப அழகாக இருந்தது. அது இன்றைக்கி ஒரு பூ வந்திருந்தது. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு வந்து செண்பகப்பூ வந்து ரொம்பவே பிடிக்கும். அதனால் அந்த பூவையும் இன்றைக்கி நான் பறித்து எடுத்துக்கிட்டேன். நன்றிங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்க